வெல்கம் டு சென்ட் ஜோசப் காலேஜ் சென்னை. நிறைய பேரோட கனவு நம்ம சென்னையில் படிக்கணும் என்பது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ் சென்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இங்கே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்மளுடைய பிரின்சிபல் மூலமாகவும் கேம்பஸ் மேனேஜர் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம காலேஜை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள் சார். கல்லூரியை பற்றி சொல்லணும் அப்படியே இருந்தால், கல்லூரியை விட இந்த கல்லூரியை திறம்பட நடத்திட்டு இருக்கிற டிஎம்ஐ, எங்களுடைய டிஎம்ஐனுடைய ஃபவுண்டர் ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ஜே அருள்ராஜ் அண்ட் டிஎம்ஐ சிஸ்டர்ஸ் இதை ஒரு சர்வீஸாகவே இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய காலகட்டங்களில் இருந்ததை விட இப்போ காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ எஜுகேஷனாகவும் இருக்கட்டும், எந்த விஷயத்தமாகவும் இருக்கட்டும், ஆனாலும் எல்லா விஷயத்துலேயும் இந்த கல்லூரியை யூனிக்காக, மற்ற இடத்த விட இந்த கல்லூரியை யூனிக்காக திறம்பட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு எங்களுடைய ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு எல்லாமே யூனிட்டியாக இருக்கிறதுனால எங்களால் இந்த 40 வருஷம் ரொம்ப திறமையாக இந்த கல்லூரியை நடத்திட்டு வர முடியுது. ஓகே சார், இப்போ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அட் த சேம் டைம் இப்போ கிராமப்புறங்களில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல கல்லூரியில் படிக்கணும், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய ஒரு பெரிய கனவாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம கல்லூரி அவங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கொடுக்குது சார்? அதாவது சென்னையில் உள்ள மாணவர்கள் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்கள் இந்த கல்லூரியை தேடி வராங்க. ஒன்று, எங்களுடைய டிஎம்ஐ சிஸ்டர்ஸ் எல்லா இடத்துலையும் சோஷியல் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுடைய கல்லூரியை பற்றி யூனிக் எல்லா இடத்துலையும் தெரியும். அதனால் ஒன்று இங்கே தேடி வராங்க. இரண்டாவது, எங்களது கல்லூரியில் வேலை வாய்ப்புகளினுடைய தரம் மற்றும் தேர்ட் இயர் முடித்து போகும்பொழுது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஜாப் நாங்கள் இங்கே வாங்கி கொடுத்துருவோம். மூணாவது, எங்களுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் முடிச்சுட்டு போகும்பொழுது 95% மேலேயே இருக்கும். ஃபோர்த், ஸ்போர்ட்ஸில் நாங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அண்ட் ஃபிஃப்த், ஃபீஸ் மற்ற இடத்த விட இங்கே ரொம்ப நாமினலான ஃபீஸாக தான் இருக்கும். மாணவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தாத அளவுக்கு ஃபீஸாக இருக்கும். அண்ட் இதையும் வேரியஸ் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப், ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப் இது மட்டும் இல்லாமல் கன்செஷன் அப்படிங்கிறதுல எங்களுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருந்து மட்டுமே 5 வகையான கன்செஷன் கொடுக்குறோம். அதுலேயும் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப 50% ஃபீஸை கன்செஷன் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ யூனிக் ஃபியூச்சர்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கிறதுனால மாணவர்கள் சென்னையை தேடி வராங்க அப்படிங்கிறத விட எங்களை தேடி இங்கே வராங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது புதுசாக நம்மளுக்கு துணை நகரம் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த துணை நகரத்தில் மட்டுமே 85 லட்சம் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொடுக்க போகிறது தான் மத்திய அரசும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையினுடைய நோக்கி மாணவர்களுடைய பார்வை இங்கே அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு சர்வீஸாக எங்களுடைய ஃபாதர்ஸும் எங்களுடைய சிஸ்டர்ஸும் இதை நடத்திக்கிட்டு வராங்க. ஓகே சார், நிறைய நல்ல விஷயங்களை பின்னால் நீங்கள் பண்ணிட்டு வரீங்க சார். இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோக்ராம், அந்த பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் வருது இல்லையா? ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க? வெரி குட் கொஸ்டின் மேடம். இப்போ +2 முடித்த உடனே மாணவர்களுக்கு +2 படிக்கும் பொழுதே எங்களுடைய ஆசிரியர்கள் நாங்கள் போயிட்டு என்ன பண்ணுவோம், நாட் ஓன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், என்ஜினியரிங் படித்தா அவங்களுக்கு என்ன ஃப்யூச்சர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதை தவிர என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்றதை நாங்கள் ஸ்கூல்லையே போயிட்டு சொல்கிறதுக்கு ஆரம்பிப்போம். அடுத்து மாணவர்கள் இங்கே எங்களுடைய கல்லூரியை நோக்கி வரும் பொழுது இவங்களுக்கு முதல் வருஷத்துலேயே ஸ்கில் ட்ரைனிங் நாங்கள் நிறையவே கொடுத்துட்றோம். ஃபஸ்ட் செமஸ்டரில் ஆரம்பிக்கிற இந்த ஸ்கில் ட்ரைனிங் 3rd செமஸ்டர் வரைக்கும் ஸ்கில் ட்ரைனிங்காகவே போயிட்டுருக்கோம். ப்ளஸ் இதிலேயே ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், ஒரு ஜிடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஜிடிக்கு எப்படி பசங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறது, இந்த விஷயங்களை நாங்கள் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஃபஸ்ட் இயர் அண்ட் 3rd செமஸ்டர் வரைக்கும். அண்ட் 4th செமஸ்டரில் வரும்பொழுது ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அந்த ஸ்கில் ட்ரைனிங்கை எப்படி ப்ராக்டிக்கலாக யூட்டிலைஸ் பண்ணுறது டுவர்ட்ஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ட்ரைனிங்கை கொடுப்போம் நாங்கள். இந்த ட்ரைனிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ப்ளஸ் இது எல்லாத்துலேயுமே கம்ப்யூட்டரை நாங்கள் அவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கோர்ஸாகவே கொடுக்குறோம். ஸோ கொடுக்கறதுனால ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் ஏஐ, டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம்
மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படிங்கிறது மஸ்ட். இதனாலவே எங்களுடைய ஃபவுண்டர் ஃபாதர் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ஜே அருள்ராஜ் எங்களுடைய எல்லா டிஎம்ஐ குரூப்புக்குமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, வர ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு இலவச கணினி கோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தாகணும், ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ்ன்றது கொடுத்தாகணும். இப்போ எங்களுடைய லேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பேஷியஸ் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் காலேஜ் ஹவர்ஸ் எங்கள் பசங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்படியெல்லாம் கொடுக்கறதுனால தேர்ட் இயர் அவங்க உள்ளே வரும்பொழுது இந்த 5th செமஸ்டர் நியர்லி ஒரு 30 to 40 கேம்பஸ் கம்பெனிஸை நாங்கள் உள்ளே வர வைக்கிறோம். இது என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை விட அந்த வேலை வாய்ப்பில் நேர்காணலில் இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்காகவே வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல எல்லா இன்டர்வியூவும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நாங்கள் கம்பல்சரியாகவே நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதை ஏன் பண்ணுறோம், ஒரு 20-25 இன்டர்வியூ பசங்க அட்டன் பண்ணும்பொழுது மாணவர்கள் அட்டன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு இன்டர்வியூவில் இப்படி தான் கேட்பாங்க, நம்மக்கிட்ட இப்படி ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இதைத்தான் கார்ப்பரேட் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க, இந்த கான்ஃபிடென்ட் இவ்வளோதானா, இதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களா, இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் வேலை கிடைக்கல அப்படிங்கிறத விட இன்டர்வியூவை பயப்படுறது தான் அவங்கக்கிட்ட பெரிய விஷயம். ஸோ இதை 5th செமஸ்டரில் ஆரம்பிக்கிறதுனால 6th செமஸ்டர் வரும்பொழுது அனைத்து மாணவர்களும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடுறாங்க, இதில் 95% மேலே நாங்களே வேலை வாய்ப்புகள் கொடுத்துட்றோம். ப்ளஸ் வெட்னஸ்டே சப்ளிமெண்ட்ரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேருந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த 5% மாணவர்கள் 100% இங்கேருந்து வெளியில் போகும்பொழுது நல்ல ரிசல்ட்டோடையும் போவாங்க, நல்ல வேலை வாய்ப்புகளோடும் போவாங்க. சார், இப்போ நீங்கள் நிறைய பிளேஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இதுக்கான ட்ரைனிங் எல்லாம் நீங்கள் எப்படி சார் கொடுக்குறீங்க? எங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் செல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இங்கே செயல்படுவாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸுக்கு 52 MOU இண்டஸ்ட்ரீஸ் கூட நாங்கள் போட்டிருக்கோம். இந்த 52 MOU 52 MOUவும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிளேஸ்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஸ்கில் ட்ரைனிங், நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ்மே இண்டஸ்ட்ரி ரெடியாக இருக்கும். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு உண்டான FDP, ஃபேக்கல்ட்டிஸ்க்கு உண்டான லேட்டஸ்ட் சிலபஸ் என்னென்னலாம் வருதோ இதுக்கெல்லாமே இண்டஸ்ட்ரீஸ்லாம் நாங்கள் கூப்பிட்டு வரோம். ஸோ ஃபேக்கல்ட்டி FDP, ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரி ரெடி ட்ரைனிங் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் ட்ரைனிங், தென் பிளேஸ்மெண்ட், இதை எல்லாம் சேர்த்து 52 MOU நாங்கள் இண்டஸ்ட்ரி கூட போட்டு வச்சிருக்கிறதுனால எனி டைம் இங்கே கேம்பஸ் போய்கிட்டே இருக்கும். ட்ரைனிங் ஒரு சைடு போயிட்டு இருக்கும், ஒரு சைடு இங்கே கேம்பஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தட் ஃபேக்கல்ட்டி வில் கெட் ரெடி டு கிவ் த குட் ஃபீடிங்ஸ் வித் த ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே இண்டஸ்ட்ரி ரெடியாக வெளியில் போவாங்க. ஓகே சார், சூப்பர் சார். நிறைய விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம அகாடமிக் ஒரு சிலபஸ், அந்த சிலபஸை மட்டும் நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணியிருக்கோமா, இல்லை பசங்களுக்கு இன்னும் ஆட் ஆன் கோர்சஸ் அந்த மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்களா சார்? டேலி, பட்ஜெட்டிங் ப்ளஸ் ஏஐக்கு செப்பரேட்டான கோர்ஸ், டேட்டா சயின்ஸுக்கு செப்பரேட்டான கோர்ஸ், நாட் ஓன்லி கம்ப்யூட்டர் அண்ட் சார்ட்டர்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங். இது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸோடைய ட்ரைனிங் இங்கே ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். சார், இப்போது நீங்கள் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிக் பாராட்டை தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் சார். சார், இப்போ நிறைய நம்ம அகாடமிக் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்க சார்? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பை மட்டுமா நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப அழகாக கேட்டிருக்கிறீங்க. மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஜுகேஷனை விட்டு வேறு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இதை இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே 52 கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் நாங்கள் இந்த கல்லூரியில் வச்சுருக்கிறோம். 52 கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ். இந்த 52 கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ்லேயே ஒவ்வொரு மாணவரும் உறுப்பினராக இருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட் இயர் அவங்க உள்ளே வரும்பொழுதே நாங்கள் அவங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸில் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுறோம். இந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் த்ரூ ஒரு செமஸ்டருக்கு 250 ஆக்டிவிட்டீஸ்க்கு மேலே நாங்கள் இந்த கல்லூரியில் பண்ணுறோம், இன்க்ளூடிங் அவுட்ரீச், NSS, EDSL அண்ட் YRC, RRC, இந்த மாதிரி பலவிதமான 52 செல்ஸ் அண்ட் கமிட்டிஸ் நாங்கள் இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சார், நீங்கள் இந்த காலேஜில் எப்படி எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நுக் அண்ட் கார்னர் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நிறைய ஷேரிங்ஸ், நிறைய மோட்டிவேஷ்னல் திங்ஸ் இந்த இடத்துல நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேடம்.